வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் நல்லாவே ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நெஞ்சம் வெயில் அடிக்கலை, நல்லாவே. அது எங்கள் ஊரில் சொல்லவே வேணாம். இது வெயிலுக்கே ஃபேமஸான ஒரு ஊருன்னு கூட நம்ம ஊரை சொல்லலாம். அந்த மாதிரி ஊரில் இருக்கிறப்ப நம்ம உடம்பை ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம டெய்லி எடுத்துகிட்டு தான் வரணும். அப்படி எடுத்துகிட்டு வந்தால் அதை மட்டும்தான் நம்மளால் இந்த வெயிலை தாக்கு பிடிக்க முடியும். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரு ஜிகர்தண்டா தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக, ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கடையில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா 70 ரூபா சொல்லுவாங்க. இல்லை நார்மலாக சாதாரண ஒரு ஜிகர்தண்டா கேட்டால் கூட 60 ரூபா சொல்லுவாங்க. அதை நம்ம வீட்டிலையே ரொம்ப கம்மியான செலவில் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நாள் நைட்டே பார்த்திங்கன்னா, இது தாங்க பாதாம் பிசின்னு சொல்கிறது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா கல்கண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். இதை நம்ம நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற விட்டுறணும். அப்போ அது ஊறினா மட்டும்தான் நல்லாவே நமக்கு காலையில் இந்த ஜிகர்தண்டா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு 5-6 பீஸ் அளவுக்கு நான் அந்த பாதாம் பீஸினை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறுனா பார்த்திங்கன்னா காலையில் அவ்வளோ சூப்பராக அப்படியே பார்க்குறதுக்கே நம்ம நொங்கூட ஜெல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ரெடி ஆயிரும். இதை ஃபஸ்ட்டு மூடி வச்சாச்சு, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சப்ஜா விதை ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதனால் இதையும் பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது ஒரு கொஞ்சம் நேரம் ஊறினா கூட போதும். இருந்தாலும் நான் ரெண்டுமே ஈவனாக ஊறட்டும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே இதையும் ஊற போட்டுட்டேன். பாருங்கள் ரெண்டும் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு. இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த நொங்கோட ஜெல்லு இருக்கும் பார்த்திங்களா, நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வலித்து சாப்பிடுவோம் பார்த்திங்களா நொங்கோடது, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரி பலன்னு. இதுவும் அதே மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. அதுக்கு இது ரெண்டையும் நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் ஜிகர்தண்டா பண்ணுறதுக்கு இந்த ஆவின் பால் பாக்கெட்டு தான் எடுத்திருக்கேன். இது 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டு. இதை நம்ம அடுப்பில் ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நல்லா ஆடை வரணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் அந்த பாலை காய்ச்சினா நல்லா ஆடை திரண்டு வரும். இல்லை எங்கள் வீட்டில் யாருக்கும் ஆடை பிடிக்காது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த பால் காய வச்சுட்டு நம்ம எப்போவும் நார்மலாக நம்ம காஃபி டீக்கு பொங்கி வரும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு இருந்தாலே போதும். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஒன்று டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பால் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது, நல்லா பொங்கி வரப்போகுது. பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஆடை வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அடுப்பை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா கரண்டியை விட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பால் திக்காகி வரும். அந்த பதத்தில் செஞ்சிங்கன்னா இன்னமுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் காஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஜில்லாகிடுச்சு. ஜில்லான பாலை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசினையும் நம்ம அதில் கலந்துக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அதில் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6-7 கரண்டி அளவுக்கு நான் பாதாம் பிசின்னு கலந்துருக்கேன். இது கரண்டி பார்த்திங்கன்னா சின்ன கரண்டி தான், அதனால் அதை கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீடு அதையும் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், அதையும் நம்ம அதிலே கலந்துக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த ஓரத்தில் பாருங்கள் நல்லா பால் ஆடை கட்டி வந்திருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிடலாம். கலக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி சர்பத்து, இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது எங்கள் ஊரில் இது எல்லார் சர்பத்துன்னு சொல்லுவோம். வெயில் காலத்துக்கு நம்ம சர்பத்தெல்லாம் கலப்போம் பார்த்திங்களா, லெமன் போட்டு அது மாதிரி உள்ளதுக்கு அந்த சர்பத்தை நம்ம இதில் கலந்து குடிக்கிறப்பையும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மெயினாக இது மாதிரி உள்ள ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறப்ப மேனுஃபேக்சர் டேட் பார்த்து தான் நம்ம வாங்கணும். பாருங்கள் இது மார்ச் மாதம் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. அதனால் நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அந்த எல்லார் சர்பத்தில் உள்ளதையும் ஒரு 4 கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். 4 கரண்டினா ஒரு 50 mlக்கு மேலே இருக்கும். நம்ம ஆல்ரெடி கலந்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த கரண்டிலேயே ஒரு 4 கரண்டி அளவுக்கு நான் அதில் எடுத்து கலந்துருக்கேன். கலந்துட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பால் ஜில்லுன்னு தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பால் ஜில்லுன்னு இருக்கனால நான் ஐஸ் க்யூப்லாம் போடலை. பாருங்கள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக வெயில் காலத்தில் நம்ம வாரத்தில் 1 தடவை 2 தடவை நம்ம இது மாதிரி எடுத்துகிட்டு வரப்போ உடம்பை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கலாம். உடம்புல ஹீட் ஏறிச்சுன்னா அது பல வியாதிகளை கொடுக்குங்க. அதனால் இந்த மாதிரி ஹீட் ஏறாத அளவுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சு சூப்பராக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும்
எடுத்துகிட்டு வரலாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு ஜிகர்தண்டா ரொம்ப சிம்பிளான ஜிகர்தண்டா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. நம்ம நாட்டை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன சொல்ல போகிறேன், நம்மளோட தேர்தல் தான். நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நல்ல வாக்காளர் யாருன்னு தெரிஞ்சு நல்லபடியாக ஓட்டு போடுங்க. நல்ல வந்து ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்போம். கண்டிப்பாக இந்த ஒரு ஆட்சி வந்து நமக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நல்லது பண்ணுற ஒரு ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ நைஸ் டே. நம்ம வீட்டு ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேவ் ஏ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.